ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் பணம் மற்றும் செல்வ வளங்கள் அதிகரிக்க நாம் சமையலறையில் தவிர்க்க வேண்டிய தவறுகளை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அனைத்து இல்லங்களிலும் இருக்கும் ஒரு முக்கியமான அவசியமான இடம் அப்படின்னா அதை நம்ம சமையலறை தாங்க சொல்வோம். உங்கள் வீட்டிற்குள்ள நேர்மையான சக்திகளை கொண்டு வருவதில் சமையலறையோட பங்கு மிகவும் முக்கியமானது. சமையலறை உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இடமாக மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பத்தோட அதிர்ஷ்டத்தையும் பாதுகாக்கும் இடமாக இருக்குதுங்க. நம்முடைய வீட்டில் எத்தனையோ அறைகள் இருந்தாலும் சமையலறை ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய சமையலறை சரியாக வைத்திருந்தாலே செல்வம் தானாக சேருங்க. செல்வத்தை பெருக்குவதில் அஞ்சரை பெட்டியின் பங்கும் அதிகமாக இருக்குது. அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களை குறைவில்லாது வைத்திருந்தாலே சகல ஐஸ்வர்யங்களும் வீடு தேடி வருங்க. பஞ்சபூதங்களும் ஆட்சி செய்ய இடம் தாங்க இந்த சமையலறை. அதுவும் நெருப்பு அதிகம் புழங்கும் இடம். அந்த இடத்தில் காற்றும் தண்ணீரும் குறைவாக புழங்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீட்டில் சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகுங்க. பழங்கால வீடுகளில் சமையலறை பெரிதாக இருக்கும். ஒரு பக்கம் அமர்ந்து காய் வெட்டுவார்கள், ஒரு பக்கம் சமையல் செய்வார்கள். இப்போது சமையலறை ரொம்ப சுருங்கிருச்சிங்க. சமையலறையில் நம்ம குப்பை தொட்டியை வைக்கக்கூடாதுங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டியில் தாங்க நம்ம அனைத்து கழிவுகளையும் போடுவோம். அதுலேருந்து வரும் துர்நாற்றமானது வீடுகளில் இருக்கும் நேர்மறை ஆற்றலை கெடுத்து எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்யுங்க. அதனால் அந்தந்த நேரத்தில் சேகரிக்கும் சமையல் கழிவுகளை உடனுக்குடன் நீங்கள் அப்புறப்படுத்திடணுங்க. இதுபோல் ஒரு நாள் முழுவதும் சேகரிக்கும் குப்பை கழிவுகள் சமையலில் இருந்தால் அங்கு அன்னபூர்ணியோட வாசம் ரொம்ப குறைவாயிருங்க. இதனால் வறுமையும் உண்டாகும். எனவே இந்த தவிர தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த தவறை நீங்கள் செய்யாமல் இருங்க. பொதுவாகவே தொடப்பம் அப்படிங்கிறது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. ஆனால் நீங்கள் சமைக்க இடத்திலோ அல்லது சாப்பிட இடத்திலோ தொடப்பம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. அது வீட்டில் உணவு தானியங்களை குறைவதற்கு வழிவகுக்குங்க. இது குடும்ப உறுப்பினரோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பின்னடைவு செய்யவும் வழிவகுக்குங்க. அதனால் இதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட்ற இடத்திலோ அப்படி இல்லையா நீங்கள் சமைக்கிற இடத்திலோ நீங்கள் தொடப்பத்தை வைக்காதீங்க. முன்பெல்லாம் துவைக்கும் இடம் என்று துவைப்பதற்கு தனியாக இருக்குங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பல அப்பார்ட்மெண்ட்லையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் ஏரியா கிச்சனோட ஒட்டி தாங்க வச்சுருப்பாங்க. இதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாம் கட்டுறது கிடையாதுங்க. ஆனால் நாம் உடுத்திய அழுக்கான துணிகளை சமையலறையில் வைக்கும்போது அந்த இடத்துல தர்தரம் தாங்க ஏற்படும். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவிற்கு வாஷிங் மிஷினோட ஏரியாவை நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. சமையலறையில் உடைந்து போன மற்றும் பயன்படுத்தாத பொருட்களை கட்டாயம் வைக்கக்கூடாதுங்க. இது போன்ற பொருட்களை நம்ம வீட்டில் எதிர்மறையான ஆற்றல்களை வெளிப்படுத்துங்க. எதிர்மறையான ஆற்றல் வீட்டின் செல்வத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. சமையலறையில் இருக்கும் தண்ணீர் குழாய்களில் கசிந்தால் அது உடனே நீங்கள் சரி செய்து விடணுங்க. வீட்டில் நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்த காயங்கள் ஏற்படுத்தும் கூர்மையான பொருட்கள் மற்றும் கத்தி ஆகியவற்றை நீங்கள் தவிர்க்கணுங்க. அவற்றை ஒரு டிராயரில் பாதுகாப்பாக வைக்கணுங்க. உங்களோட பாதுகாப்பை முடிந்தவரை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கத்திகள் அல்லது கூர்மையான பொருட்களை தொங்க விடாதீங்க. அதை தீய ஆற்றலை கொடுக்குங்க. இந்த வீடியோ பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செஞ்சுட்டு வர தவறு தாங்க. இந்த தவறுகளை இதுக்கு மேலே நீங்கள் திருத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். அனைவருக்கும் நன்றி.